வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. கண்ணாடியை பார்க்கக்கூடாது. இப்போ தான் ஐராக் வந்துட்டு மிரர்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? சின்னதில் அந்த மிரர்ஸ் படத்தோட ஒரு பேசி எனக்கு காட்டினேன். அதனால் முன்னாடி இருக்கிற கண்ணாடியை பார்க்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்ருக்கா. ஐரமா, நாளைக்கு என்ன டே தெரியுமா? அப்பாவோட பர்த்டே. அதுக்கு நான் கொண்டாட மாட்டேன். நீ கொண்டாட மாட்டியா? எனக்கே ஃபீவர் எடுக்குது, நான் வரமாட்டேன்ப்பா. வரமாட்டியா? எனக்கு ஃபீவர் எடுக்குது. அப்போ நான் கேக் கட் பண்ணுறப்போ நீ வந்து அந்த கேக்கை தொட்டுறக்கூடாது, ஓகேவா? ஓகேன்னு சொல்லு. உனக்கு தான் ஃபீவர் எடுக்குதுல்ல? ஓகே. அப்போது ஐராக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவர் எடுக்கிறனால ஐரானால் வந்துட்டு என்னோடய பர்த்டேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால் ஐராமாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் கேக் கூட அப்பா கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே, நீ தான் வரமாட்டிய, உனக்கு தான் ஃபீவர் ஆச்சு. ஓகே, அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னாச்சு இதோ இந்த கண்ணாடிக்குள்ளே ஒருத்தர் இருக்கான் பாரு. அவன் அப்படியே இப்படி திரும்பி ஒன்று கடிச்சா என்ன பண்ணுவேன்? நான் இப்போ எந்திரிச்சு போயிடுறேன். நான் எந்திரிச்சு போனதுக்கப்புறமாவும் கண்ணாடிக்குள்ளே இருக்கிற சுஹேல் இருக்கான்ல, உன்னை அப்படியே பிடிச்சிட்டு இருந்தா நீ என்ன பண்ணுவேன்? நீ ஒரு நாள் உள்ள உன்ன மாதிரி ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கால, அது உன்ன மாதிரியே தானே இருக்கா பார்க்குறக்கு? உன்ன மாதிரி தான் இருக்கா? உன்ன மாதிரி தான் இருக்கா? நான் இப்போ எந்திரிச்சு போகிறேன் பாரு. நீ தான் வரமாட்டில்ல என் பர்த்டேக்கு. இப்போ நான் போயிட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னாச்சு? கண்ணாடி பார்த்து உன் கண்ணை பார்த்து உன் வாய் பார்த்து பயந்துட்டேன். அப்படி இன்னொருக்கா சிரிச்சேன்னா வச்சுக்கோ. நான் அப்பா நினைச்சியா? ஐயோ, அப்ப நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? நான் இங்கே எடுத்துட்டு இருக்கேன். உங்க அப்பாவோட கைதை எடுத்துட்டு இருக்கு. நான் உங்க அப்பா இல்லை. என்ன ஐராமா, சௌக்கியமா? என்ன உங்க அப்பா நினைச்சிட்டியா? இல்லையா? உங்க அப்பா அந்த கண்ணாடிக்குள்ள மாட்டிட்டு இருக்கான் பார். சத்தம் போடாத. அது உங்க அம்மா, அதுவும் தங்கச்சி. நான் உங்க அப்பா இல்ல, கோகாச்சி. பாத்தீங்களா, கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஐராவை இல்ல, இந்த ஐராவை அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஐரா கூப்பிடுறா. வா, சும்மா வந்து என்னன்னு பேசிட்டு போவா. தெரியுது பாத்தீங்களா? கண்ணாடிக்குள்ள அப்பாவும் தெரியுறேன் இப்போ. ஐயோ ஐயோ, அப்பா தலை மேல ஏறி உட்கார்றா ஐரா கண்ணாடிக்குள்ள. மொட்டை நீ கிளிக்கல, மொட்டை மேல ஏறி உட்காந்துட்டு இருக்க நீ. ஐயா இறங்கு கீழே. ஐயோ இறங்கு கீழே. ஐயோ இறங்கி விட்டான். குரங்குட்டி மாதிரி ஏறி உட்காந்துட்டு இருக்கா ஐரா. கேக் பார்க்கணுமா? பார்க்க வேண்டாம். நீதான் என் பர்த்டேக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கேக் பார்க்கணும்? வேண்டாம் வேண்டாம், நீ ஒன்னும் அப்படி பார்க்கவும் வேண்டாம். ஆமா ஆமா, நீ ஒன்னும் பார்க்கவும் வேண்டாம், நீ சாப்பிடவும் வேண்டாம். நான் போய் கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம பர்த்டேக்கு மதிச்சு வரவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று காட்டலாம், கொடுக்கலாம், சாப்பிட சொல்லலாம். நம்மளவே மதிக்கல, அப்புறம் எதுக்கு அந்த கேக்கு? ஓகே, கேக் வந்துருச்சு. ஐயா உள்ள போ. நீ எங்க வர? எப்படி இருக்கு பாத்தீங்களா? பயங்கர இருக்கு. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண கேக்கு என் மூஞ்சியில் லைட் அடித்தா முன்னாடி பார்க்குற கொஞ்சம் பயமாக இருக்குது. காசு விட சுஹேல். ஓகே, தேங்க்யூ.
எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா ஃபேஸில். இப்படி லைட் அடித்து நான் வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் யாராவது நின்னா கூட எனக்கு தெரியாது வெளிச்சத்தில். நம்ம இப்பவும் கூப்பிட்றோம் ஃபுட்டுக்காக. ஹாப்பி பர்த்டே கேக் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பர்த்டே. ஸோ கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. கேக்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணவே இல்லை. ஏன்னா கேக் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஐராக் வந்துட்டு வயிறு வலி, அதுக்கப்புறம் நைலாக் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஏதோ ஒரு வலி அழுதுகிட்டே இருந்தா, அப்புறம் பமிக்கும் பல்லு வலி. இவ்வளோ பேர்த்துக்கு வலியை வச்சுக்கிட்டு நான் கேக் கட் அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி, யார் பமியோட அப்பாவுக்கு நெஞ்சு வலி, பமியோட அம்மாவுக்கு முதுகு வலி. அப்போ இத்தனை வலி ஆளுங்கள் சுற்றி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு கேக் கட் பண்ண நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேக்கை அப்புறமா கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். அது வந்து நான் வீடியோவாக எடுக்கல. அது போக தனியாலாம் நான் போய் ஒரு கேக் கட் பண்ணேன் நம்ம ஃப்ளாட்டில். அதோட பீஸ் மட்டும் கொண்டு வந்து பமிக்கு கொடுத்தேன். அப்போ இதில் என்ன அப்படின்னா பமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானாக எதுவுமே வந்துட்டு எடுத்து கொடுக்கல. இந்த பர்த்டேயில் வந்துட்டு கேக் கட் பண்ணியோ இல்லை வந்துட்டு அதுக்கான ஒரு மெமரியோ எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்த்டேயில் வந்துட்டு பமிக்கு கிடைக்காதனால நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பாயாசம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் பமிக்கு. அவனுக்கு பாயசம் வேணும் இன்னைக்கு. சுவேலுக்கு இன்னைக்கு பாயசம் குடிக்கணும்னு ஆசை. பால் பாயசம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். அம்பலப்புழா பாயாசமா? அம்பலப்புழா பால் பாயசம். அம்பலப்புழா பால் பாயாசமும் வேற என்ன பாயாசம்? அடப்பிரதமன் பாயாசமும் வாங்கி பம்மிக்கு வந்து நம்ம இன்னும் கொடுக்கலான்னு இருக்கோம். ஏண்டா எதுக்கு எனக்குன்னு சொல்லிட்டு நீயே வாங்கி சாப்பிடுற? எனக்கெல்லாம் சுகர் எல்லாம் வராதுப்பா. வராதா? நான் எப்பவுமே லிமிட்டட் தான், எல்லாமே ஃபுட் ஆகட்டும் எல்லாமே எனக்கு எல்லாம். ஆக இந்த வீடியோல நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கேக் வந்துட்டு எனக்காக ஒரு கேக் நான் வாங்கினேன். அந்த கேக் கட் பண்ண முடியல. இப்போ பம்மிக்காக நான் வந்துட்டு ஒரு பாயாசம் வாங்க போறேன். பாயாசத்தை பம்மியோட வாயில ஊத்த போறோம். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு இடையில நைலா வந்துட்டு 3 பேரோட பர்த்டேயும் பக்கம் பக்கமா வருதுல. யாரு 3 பேரு? நம்ம குழந்தைங்களும் நீயும் 10 நாள் வித்தியாசத்துல. பாரு, ஐராக்கும் நைலாக்கும் 10 நாள் வித்தியாசம், நைலாக்கும் அப்பாவுக்கும் 15 நாள் வித்தியாசம். அந்த மாதிரி வந்துட்டு பக்கம் பக்கமா வந்துட்டு 3 பேருக்கு ஒரே நாள் வச்சிடலாம். வேண்டாம், ஐராக்கும் நைலாக்கும் ஒரே நாள் வைக்கிறோம். சுஹைல் நான் எல்லாம் அடுத்த வருஷத்துலேருந்து பர்த்டே கொண்டாட வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அது வேற ஒரு பார்ட் ஆஃப் அது ஒரு இது. நம்ம வளர்ந்துட்டோம்ல, இன்னும் பர்த்டேலாம் கொண்டாடிட்டு சின்ன பையன் மாதிரி சுத்திட்டு இருக்க முடியுமா? என்னங்கிற மீசை எடுத்த நம்ம சின்ன பையன் தான். அப்போ நம்ம மனசுதான் நம்மள யங் ஆக்கும் எப்பவுமே. இந்த வீடியோல இதுக்கப்புறமா நான் எப்படி பேசிட்டு இருக்கேன் யாருக்கு தெரியும். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நைலாவோட சவுண்ட்ஸ் நீங்க பாப்பீங்க. நிறைய சவுண்ட்ஸ், இந்த டைனாசோர் குட்டியோட சவுண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான சவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நைட்டு வந்துட்டு நல்ல டீப் ஸ்லீப்புக்கு ஐரா போயிட்டான். நைலா வந்துட்டு இந்த மாதிரி சத்தம் வந்து ஐரா வந்து சிரிக்க ஆரம்பிச்ச சத்தத்துக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ அந்த சவுண்ட்ஸ்க்கு என்னால கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் ஃபியூச்சரில் நிறைய சவுண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணி அதை வச்சு நம்ம ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங்கே பண்ண போகிறோம். இது எங்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இந்த 2026 பிறந்த பல குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி சவுண்ட் விடுறானுங்களாமா. எதுக்கு விடுறானுங்க அப்படிதான் தெரியல. சரி, அவனுங்கள சவுண்ட்ஸை பார்ப்போம். அப்படியே ஒரு ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும் சவுண்டு. நைட் எல்லாம் அப்படிதான் ஒரு சவுண்டு வரும். ஆனா முழிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா இல்ல, நல்ல தூக்கத்துல தான் இருக்கும். இப்போ தூங்கிட்டு தான் இருக்கா. என்னென்ன சவுண்டு வரும் பாருங்க. இப்போ அமைதி ஆயிட்டா. நோ சவுண்டு இல்லையா? சத்தமே வர மாட்டேங்குது பாரு. இப்போ ஆனா தூக்கத்திலேயே சவுண்ட் வரும்.
டைனோசர் சவுண்ட் எல்லாம் வரும். அப்படிங்கிறா. போட்டுருவோம். முடிஞ்சா சத்தம் நான் முடிஞ்சாதானே கேட்டேன். எதுக்கு அழுகிற நீ? நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க? எங்க அழுதாவ? என்ன பிரச்சனை உனக்கு? இன்னைக்கு மட்டும்தான் அழுகுறாவ. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? கேட்டா குறுகுறுன்னு பாரு சரியா? இன்னொரு மைக் எங்க? டப்பாக்குள்ளே இருக்கும். டப்பா எங்கே? அங்கே பின்னாடி இருக்கு. நல்லா தூக்கம் இருக்கு. ஆனா விக்கல் வருது. ஐராக்கு கூட வந்து உட்காரலாம், இங்கே நிற்கலாம், குழந்தைய பார்க்கலாம், அதெல்லாம் இல்லை. அவ பாட்டுக்கு தனியே ஒரு உலகத்துல அப்படியே விளையாண்டு ஐரா இப்போ வருவா பாரு யாரோ மாதிரி. இதுதான் எங்களோட ஐரா. ஜானி அதான் ஐரா ஐரா சிரிச்சுட்டே தான் போனா. ஐரா நான் ஒரு பொம்மை வச்சுக்கோவா. இதான் அந்த டாய் வேண்டாமா உனக்கு? வேண்டாமா? டாய் வேண்டாமா? இது என்னோட டாய், இது என்னோட குழந்தை. உனக்கு குழந்தை வேணுமா? அது மங்கி தானே, மங்கி. சரி விடு, நீ வந்துட்டு மம்மியோட குழந்தை தான் சரியா? டோர் க்ளோஸ் பண்ண, அப்பா பேசுறது கேட்குது. க்ளோஸ் பண்ணிங்க, வா உள்ள வா. பாத்தியா? நான் தான் அது அது என்னோட தாய். உன்னோட தாயா? அது மங்கிந்த வயல். நீ எங்கெங்கேயோ கொண்டு போய் வாயை வச்சுட்டு கையை வச்சுட்டு அந்த வாயை கொண்டு வந்து இங்கே வைக்கிற இல்லை நீ? என்னடா ஐரா, இன்னைக்கு மார்னிங் டைம் எல்லாம் வர்றதே இல்லை நைலா பக்கத்தில். நைட் ஆனால் எனக்கு குடு, என் பக்கத்தில் படுக்க வையே, என் கூட தூங்க வைன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறது அந்த குழந்தை தூங்குற டைமில். நைலா குஞ்சானி, ஐரா சேச்சி பாத்தியா? இங்க வா, இங்க நில்லு, இங்க வா. அவ கோச்சிக்கிட்டா. ஐரா சேச்சி பாத்தியா? அங்க பாரு, அவ ட்ரௌசர்லாம் வச்சு கண்ணாடி மறைச்சிட்டு இருக்கா பாரு. அதுதான் ஐரா. பார்த்துட்டியா? பார்த்துட்டியா? சரி, அப்போ நான் அப்பா ஒரு உம்மா கொடுக்கட்டா உனக்கு? ஐயா, அது அழுக்கு ட்ரௌசரு. அப்பா ஒரு உம்மா கொடுக்கட்டா உனக்கு? சேச்சி இப்போ அதுவே பாவம். ஏன் என்னாச்சு? அதுவே பாவம். அது அவளுக்கு என்ன பிரச்சனை? அதுல நீ என்னதான் மாதிரி இருக்கா? ஒரு உண்மை கொடுடா. அதெல்லாம் பார்க்கல அவ. அப்ப சும்மா கடுப்பேத்துறால. வா பொண்ணு, இங்க வா. ஐரமாக்கு நான் ஒரு உம்மா கொடுக்க போறேன் இப்போ. ஓ நான் சச்சி. இங்க வா. வா பக்கத்துல வா. சரி, நான் அது நைலாக்கே கொடுத்துட்டு போயிடுறேன், வேலை முடிஞ்சு. இந்தா வச்சுக்கோ நைலாமா, இந்தா. சரியா? நைலாமா, நைலாமா, நீ ஐரா அக்கா மாதிரி இருக்கக்கூடாது சரியா? நல்லா குளிக்கணும், குட் கேர்லாக இருக்கணும், ப்ரஷ் பண்ணணும், டாய்லெட்லாம் கரெக்டாக போகணும்.
இந்த ஐரா வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டான் இந்த மாதிரி பாரு டோரை ஓப்பன் பண்ணி போயிட்டு டோரை சட்டுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போவா. இந்த மாதிரிலாம் நீ இருக்கவே கூடாது சரியா? ஓகே அத பேட் கேர்ள் அவ பார்க்குறா பாரு அப்படி ஒளிச்சு பார்க்கறது. ஓகேவா? இன்னும் பார்க்குறா பாரு அவ பேட் கேர்ள் அவ. இங்கே பார்த்தீங்களா ஐரமா நம்ம இவ்வளோ சொல்லியும் ஐரமா எவ்வளோ குட் கேர்ளாக இங்கே வந்து அவள் தங்கச்சி நைலாக்கு உண்மை கொடுக்குறா பாருங்க. கொடுத்துரு நைலா பார்க்குறா பாரு உன்னை. டே நைட்டு ஃபுல்லா கட்டி பிடிச்சிட்டே தானே இருந்தா. உன்னை தான் பார்க்குறா அவ. நீ என்னோட குழந்தை தானே இல்ல? ஆமா சேச்சியோட குழந்தை தான். ஐயா அப்பாவை தள்ளி விட்டாவ. அப்பா தள்ளி விடாத. நான் ஃபைட்டர் பண்றேன் டிஸ்கால். பாயாசம் வந்துருச்சு. நாங்கள் ஏதோ நைட் எடுக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க வீடியோவை. நாங்கள் வந்துட்டு இப்போ டைம் என்ன 1:30 தான் ஆச்சு. மத்தியானம் 1:30 மணிக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் லைட்லாம் போட்டு. ஏன்னா இன்னும் வந்துட்டு வெளியே மழை வர மாதிரி பயங்கர ஒரு மூடி கிளைமேட்டாக இருக்குது. ப்ரோ நாங்க பாயாசம் என்னோட பர்த்டேக்காக நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு பாயாசம். நான் உனக்கு ஒரு gift தரலான்னு என் தம்பிகிட்ட மெசேஜ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அவன் இன்னும் காணோம். வருவான் எப்போ அடுத்த வருஷம் பர்த்டேக்கு தான் வருவானா இருக்கும். ஸ்பூன் இல்லை மேம்.